ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான ஈவினிங் வேலைங்க. துபாய் கோல்டு சூக் பஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் நிற்கிறேன். ரொம்ப ஹாப்பனிங்காக உள்ள ஒரு ஏரியாங்க. அந்த கோல்டு சூக் பஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு வாக்கிங் வரலாம், வாக்கிங் போகிறதுக்கு முன்னால் இந்த வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வந்துட்டு இருந்தப்போ இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவில் நிறைய பஸ்ஸஸ். இந்த ஏரியாவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பெரிய பெரிய அடாஜியோன்னு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது ஆக்சுவலாக இங்கே, ஓகேங்களா. பக்கத்தில் ஹயாத் ரீஜென்சி இருக்குது, புரியுதுங்களா. அடாஜியோ இருக்குது. இந்த பக்கத்தில் ஏற்பட்ட பெரிய நல்ல பஸ்ஸஸ், சஸ்பென்ஷன் பஸ்ஸஸ் எல்லாமே நின்றுட்டு இருந்தது. பெரிய ஒரு நல்ல ஒரு லக்ஸுரி பஸ்ஸஸ். என்னென்னு பார்த்தா இங்கேருந்து உம்ராவுக்கு போகிறவங்க நிறைய பேர் இங்கே துபாயிலேருந்து பஸ்ஸில் சவுதிக்கு மக்காவுக்கு வந்து உம்ராவுக்கு போகிறாங்க. இந்த உம்ராவுக்கு போகிறதுக்காக நிறைய மக்கள் ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். நிறைய மக்கள் பாருங்கள் பேக்கிங்கை எடுத்துகிட்டு வந்துட்டு பெரிய பஸ் இது இங்கே பாருங்கள், ஓப்பனில் இருக்குது பாருங்கள். இங்கே கீழே ஓப்பனில் லக்கேஜ்லாம் வச்சுட்டு நல்ல கம்ஃபர்டபுளாக போகிற பஸ்ஸு. இங்கேருந்து எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியல, ஒரு 1500 கிராம்ஸ் 2000 கிராமத்துக்கு உள்ளார இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பாடு நம்ம பார்த்துக்கணும். அங்கே நம்ம வந்து உள்ளார அங்கே தங்குறது, அழைச்சிட்டு போகிறது, ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க, பார்த்துக்குவாங்க. அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்களா. ஏரியா சூப்பராக இருக்குது. அதுக்கு அழகு கூடுற வகையில் உம்ராவுக்கு போகிற, புனித யாத்திரைக்கு போகிற அற்புதமான ஒரு மக்களினுடைய ஒரு ரிச்சுவல், ஒரு அற்புதமான ஒரு ரிலீஜியஸ் ஃபீலிங்கோட ஒரு அற்புதமான ஒரு உணர்வை இங்கே பார்க்க முடியுதுங்க. ஆக்சுவலாக ஏரியாவே ரொம்ப அழகாக போஷியாக சூப்பராக இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரோடு ஆக்சுவலாக, சரிங்களா, ரொம்ப பிஸியாக ஹேப்பனிங்காக இருக்கிற ரோடு ஆக்சுவலாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா. பேக் சைடில் வந்து உங்களுக்கு பஸ்ஸஸ்லாம் இருக்குது. எங்கே போய் கேட்டேன், உம்ராவுக்கு தானே, உம்ராவு மாதிரி தான் தெரிஞ்சது. அதை நான் மேக் ஷூர் பண்ணியிருந்தேன் தகவல் கொடுக்கறதுக்கு முன்னால். உம்ரானோட மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபியூ டேஸ்க்கு முன்னால் உம்ராவுக்காக மக்காவுக்கு போய்ட்டு மக்காவிலேருந்து மதீனாவுக்கு போய்ட்டு வந்த ஆந்திரா தெலுங்கானாவை சேர்ந்த 40+40+ புனித பயணத்திற்காக வந்த பிரயாணிகள் தீ விபத்தில் இறந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தை, வலியை கொடுத்தது. என்ன சொல்லுதுன்னே தெரிலங்க. இப்போ இவங்க எல்லாருமே புனித யாத்திரைக்கு போகிறாங்க. நல்லபடியாக இறைவன் இவருடைய புனித யாத்திரையை ஒரு அக்செப்டட் புனித யாத்திரையாக ஏற்றுக்கொள்ளட்டும். இவர்கள் சேஃபாக, ரொம்ப ப்ரொடெக்டாக, இறைவனின் அருளால் பாதுகாப்பாக நல்ல விதமாக போயிட்டு நல்ல விதமாக திரும்பி குடும்பத்தினரோடு திருப்பியும் நல்லபடியாக ரிட்டர்ன் ஆகட்டும் இன்ஷா அல்லாஹ் ஹைர். ஓகே, இறைவன் எல்லோருக்கும் அறிவு புரிவானா என்ன சொல்கிறது. ஆக்சுவலாக அதாவது நம்மையும் அறியாமல் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஓகே கைஸ், கம்மிங் பேக் டு த ரீசன். இந்த ஏரியாவுக்கு அப்படியே பஸ்ஸில் வந்துட்டாங்க. ஆக்சுவலாக 53 நம்பர் பஸ்ஸை பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிலோமீட்டர், ஒரு 1.25 மணி நேரம் ஆகிடுச்சு ஆக்சுவலாக, சரிங்களா. வந்துட்டு அப்படியே ஒரு லாங் வாக் அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலாக வந்தேன். அதுக்கு முன்னால் அந்த சைடு நான் பஸ் இருக்கிற இடத்துலலாம் வீடியோ எடுக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா அதெல்லாம் வந்து பர்மிஷனோடு எடுக்கணும். ஆக்சுவலாக இங்கே அவ்வளோ ஈஸியாக எடுத்துட முடியாது. ஏரியா எவ்வளோ பக்காவாக இருக்குது பார்த்தீங்களா. நான் வாக்கிங் வந்ததுக்கான காரணமாக இருக்குது. இது வந்து வின்டரில் வந்து வாக்கிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அது ஒன்று. இன்னொன்று வந்து ஃபிட்னஸ் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர், அதில் வந்து நம்ம கம்பெனியும் கலந்துருக்கு. நானும் அதில் நடந்துகிட்டு இருக்கேன். 1 லட்சம் ஸ்டெப்பு ஆகிடுச்சு. என்னோடய கொலீக்ஸ்லாம் 8 லட்சம் ஸ்டெப்பு வந்துட்டாங்க இந்த 16 நாளில். 16 நாள் இல்லை, சாரி 22 நாள் ஆகிடுச்சிங்களா. இன்னும் ஒரு 8 நாள் தான் பாக்கி இருக்குது நவம்பர் எப்படிறதுக்கு. அதுக்குள்ளார முடிஞ்ச அளவுக்கு நடப்போம். போட்டிக்காக மட்டும் இல்லைங்க. ஆக்சுவலாக பொதுவாகவே நம்ம நடக்கிறது வந்து நம்ம ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒரு சிறந்த விஷயம் நம்ம ஹெல்த்துக்கு, ஒரு எனர்ஜெட்டிக்கான லைஃபுக்கு, எல்லாத்துக்குமே, சரிங்களா. சரி நடப்போம். வெதர் பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது, சிறப்பாக இருக்குங்க. பாருங்கள், பின்பக்கம் பாருங்கள், சிக்னலில் போட்டு விட்டாங்க. அற்புதமான துபாய் பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்களா. ஆர்டிஏ பஸ்ஸஸ் சீரி பாய்ந்து சிங்கம் போட்டு செல்கிறது. மற்ற கார்கள், வாகனங்கள் எல்லாமே சிறப்பாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஜொலிக்கு ஏரியாவே கோல்டு சூக் பஸ் ஸ்டேஷன். இந்த சைடில் உம்ரா போகிறதுக்கான பஸ்ஸுகள், பேருந்துகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் நானும் காபத்துல்லாவுக்கு செல்லணுங்கிற அந்த நியத்து, ஹஜ்ஜிக்காக செல்லணுங்கிற நியத்து ரொம்ப நல்லா இருக்குது. அதை நிறைவேறுவதற்கு இறைவன் அருள் புரியட்டும். நீங்களும் எல்லாருமே துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே கைஸ், நான் அப்படியே வாக்கிங் கிளம்புறேன். தேரா துபாயினுடைய கோல்ட் சூக் பஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சிறிய ஒரு விலாக முடிச்சுட்டு அப்படியே நான் வாக்கிங்கில் ஐக்கியமாக வரேங்க. ஓகேங்களா. டேக் கேர் கைஸ்.
இன்னொரு சூப்பரான நல்ல கண்டென்ட்டோட அற்புதமான ஒரு லொக்கேஷன் அல்லது கண்டென்ட் அல்லது ஒரு தகவல்களோட அடுத்த முறை சந்திக்கும் முறை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன். தேங்க்யூ கைஸ். பீஸ்.